காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட லாங் வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா. ஸோ என்னோட காலையில் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டியூஸ்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த ரொட்டீன், இந்த ட்ரெஸ்ஸு கலரே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இது டியூஸ்டே ரொட்டீன் ஆச்சு அப்படின்னு. அதோட அப்படியே கண்டினியூஷன், அதாவது அந்த ரொட்டீனும் கொஞ்சம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அது அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே லாங் வீடியோவாக காட்டலாம் அப்படின்னு அதோட கண்டினியூஷன், டியூஸ்டே கண்டினியூஷன். இது காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 கரெக்டாக ஆகிடும். கிச்சனுக்கு வரத்துக்கே ஒரு 5:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஏன் அக்கா வீடியோஸே போடுறதில்ல முன்ன மாதிரி பர்சனலாகவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி யாரெல்லாம் என் வீடியோஸ் மிஸ் பண்ணுறீங்க, ஏன்னா முன்ன மாதிரி என்னால் வீடியோஸ் போட முடியல, என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணுறீங்களா, என்னையும் மிஸ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நிறைய பேர் ஒரு 15 பேர்கிட்ட வந்து 15,000 பேர் இருந்தது முக்கியம் இல்லை, எனக்கு 15 பேர் மேலே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணது தான் எனக்கு அவ்வளோ பெரிய இதுவாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சாதிச்சிருக்கோன்னு தெரியாது, ஆனால் நம்ம இல்லை நம்மளோட வீடியோஸ் போடலன்னா நம்மளை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் நான் கேட்டு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேரோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வீடியோஸ் போடலன்னா ஏன் வீடியோஸ் போடலன்னு வந்து உரிமையாக திட்டலாம் ஆரம்பிப்பாங்கள்ல, அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை வந்து இது வரைக்கும் யாருமே சொன்னது இல்லையே அப்படின்னு நானும் சரி ஃபீல் பண்ணி நான் ஒரு வாட்டி என்னால் யாருன்னா மிஸ் பண்ணுறீங்களான்னு அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கேட்டேன். பார்த்தா அவ்வளோ பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் வீடியோ மிஸ் பண்ணுறேங்க்கா, உங்கள் வீடியோ பிடிக்கும், நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்கலாம் கேட்டு எனக்கு ரொம்ப வந்து அது சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை வந்து ஒரு 4 பேராவது வந்து இல்லைன்னா கேட்க மாட்டாங்களான்னு இருக்கும் எனக்கு. ஆனால் இத்தனை பேர் கேட்டிங்கனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோஸ் போட பார்க்குறேன். இதில் வந்து என்னோடய ரொட்டீன்ஸ்லாம் பார்ப்பீங்க. காலையில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக காமிச்சிருக்கேன், எந்த வித ஸ்பீடு ஏற்றாமல். ஸோ என்னோடய வாய்ஸ் கேட்டு நீங்கள் அப்படியே அந்த வீடியோஸை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இம்ப்ரெஸ் பண்ண. ஆனாலும் வந்து சில இது பார்த்திங்கன்னா கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்த மாதிரியே இருக்கும். இருந்தாலும் நான் என்னால் என்ன முடியுமோ ஸோ இன்றைக்கி எப்படின்னா ஒரு வீடியோ போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் போட முடியல. நான் வந்து வீடியோஸில் சொல்லும் போது என்ன ரீசனுக்காக வந்து இந்த அக்கா வந்து ஏன் வீடியோவே போட மாட்டுறாங்க, அப்படி என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இன்றைக்கி வந்து என்னோடய மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடலாம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இருப்பீங்க. நான் ஒரு நாள் வீடியோ போடுவேன், ஒரு நாள் வீடியோ போடாமல் இருப்பேன்ல, அதை சொல்லிட்டேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக இந்த வருஷம் கொஞ்ச நாளாகவே இல்லை, கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுல, ஜான்வரி ஸ்டார்ட் ஆன போதே வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி பேபி உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டோரிஸ்லாம் தெரியும், ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்ல விரும்புது என்னென்னா, நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து சரி ஓகே பேபி பிளான் பண்ணலாம், நம்மளுக்கும் ஏஜ் ஆகுது, கிருத்திக் வந்து வளர்ந்துட்டா இப்போ எங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணோம் ஜனவரியில். ஸோ அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் காலை வைக்க ஆரம்பித்ததுலேருந்து செலவு மேலே செலவு, ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கேன். ஆஸ்பத்திரிலேருந்து அந்த ஆஸ்பத்திரி போக சொல்கிறாங்க, அந்த ஆஸ்பத்திரிலேருந்து இந்த ஆஸ்பத்திரி வர சொல்கிறாங்க, இங்கே பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க, அங்கே பிளட் டெஸ்ட் கொடுக்குற சொல்கிறாங்க. இத்தனை வாட்டி பிளட் டெஸ்ட் கொடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். இந்த டெஸ்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க, ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. கிருத்திக் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கும்போது 30,000 ஆகிடுச்சு. அதுவே எங்களுக்கு 1 மாதம் சம்பளம். அது அந்த 1 மாதம் சம்பளத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தால் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க, ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ எங்களுக்கும் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்க சொல்லி எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலவாயிட்டு 12,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் எடுத்தாச்சு நாங்கள். இதில் வேறு எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கும் இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்தேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தைராய்டுக்கும் ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கும் வீட்டிலே வந்து பண்ணாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேக்கு அலையிறது, ஹாஸ்பிட்டல் அலையுது, பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறது, ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டே வர்றது, கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி கூட்டிகிட்டு போகிறது. இன்னொரு பக்கம் கிருத்திகை எப்படி டெவலப் பண்ணலாம், அவனுக்கு என்ன சொல்யூஷன் யாருன்னா சொல்ல மாட்டாங்களா, என்ன தான் பிரச்சனை, ஏன் அவன் அப்படி பிறந்தான் அப்படின்ற இது வந்து பல விஷயங்கள் இந்த வருஷம் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆக ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா இருந்தாலும் நானும் வந்து என்னை எப்படின்னா வந்து
டவுன் ஆகாத பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருந்தேங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் மேலே நம்மளை வந்து வீக் ஆகிறதுக்குனே ஒரு ரீசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இன்னொரு ரீசன் என்னென்னா, டாக்டர் எங்களுக்கு சொன்னல, போன வாட்டி போனேன் பார்த்தீங்களா வயிற்று வலின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஜூன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு ரொம்ப வந்து வயிறு வலி, வாமிட்டிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப முடியல. ஒரு வேலை செஞ்சாலே வந்து சோர்ந்து பார்த்துக்கிறேன். என்ன இது தைராய்டு அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு இதில் நான் வந்து போய் செக் பண்ண போனேன். அப்போ வந்து சொன்னாங்க எதுவும் பிரச்சனை தெரியல, இருந்தாலும் நீங்கள் தைராய்டுக்கெலாம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு காட்டுங்க அப்படிலாம் சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தால் கூடவே ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இப்படியே வந்து போச்சு. உடம்பு வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்போல்லாம். என்னென்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம்னாலையா இல்லை எதனால எனக்கு புரியல. இன்னொன்று ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும். ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரிலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டாக்டர் சொன்னது என்னென்னா, நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை எங்களுக்கு. அது எங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயம். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா 3ஆவது மாதம் வந்து குழந்த வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதை நினச்சி எனக்கு இன்னும் ப்ரெஷர் ஏறிச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருத்திக் வந்து 2 காதும் கேட்காம பிறந்துட்டான். அதாவது 6ஆம் மாதம் தான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் தெரியும், புதுசாக வந்து அவங்களுக்கு தெரியாது. 6ஆம் மாதம் கை குழந்தையாக இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. 2ஆவது குழந்தை வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 6 மாத குழந்தையிலே அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே வந்து தொடர்ந்து எனக்கு வந்து குழந்தை விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எப்படி இருக்கும் எனக்கு சொல்லுங்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா. அடுத்த 3ஆவதுக்கும் இப்போ வந்து 3 மாதத்தில் வயிற்றில் இருக்கும்போது டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கூட என்னால் சந்தோஷப்பட முடியுமா? ஏன்னா இப்போ 3ஆம் மாதம் வந்து அந்த குழந்தைகிட்டேருந்து, அந்த கருவில் இருக்க குழந்தைகிட்டேருந்து இந்த சாம்பிள் எடுப்பாங்களாம். சாம்பிள் எடுத்துகிட்டு இந்த குழந்தைய வச்சுக்கணுமா வேணாமான்னு சொன்னால் மட்டும்தான் நான் வச்சுக்க முடியுமா. இப்போ வச்சுக்கோங்க நல்லா இருக்குது அப்படின்னா வச்சுக்கணுமா, வச்சுக்கலாம் மறுபடியும் அபார்ஷன் பண்ணுமா. ஐயோ என்னால் முடியலங்க நிஜமா. எனக்கு அந்த இன்சிடெண்ட் 2ஆவது குழந்தை இன்சிடெண்ட் நடக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா 5ஆம் மாதம் ஸ்கேனிங் வர சொல்ல இதே போல் தான் அந்த குழந்தைகிட்டேருந்து சாம்பிள் எடுத்து அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இல்லை நீங்கள் அபார்ஷன் பண்ணிவிடுங்கன்னு சொன்னாங்க. இப்போது அகைன் வந்து நான் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, நான் அது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை, கன்சீவ் ஆகிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா எனக்கு 3ஆம் மாதம் வந்து அது எடுக்கும்போது அந்த வலி எப்படி இருக்குது தெரியுங்க. அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டாங்க. நம்ம கை அளவு ஒரு பெரிய ஊசி வந்து வயிற்றில் அப்படியே குத்துவாங்கங்க. எனக்கு எப்படி இருக்கும், அனஸ்தேஷியாவும் கொடுக்காம ஒரு பெரிய ஊசி எடுத்து வயிற்றுக்குள்ளே டைரெக்டாக அந்த குழந்தை கருப்பையில் போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு இப்படி, சாரி நான் இதை சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு அது கேட்க பிடிக்காது, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, குத்தி விட்டு அந்த சாம்பிள் எடுப்பாங்க. அந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கத்தி எடுத்து கொடுத்தனா எப்படி வலிக்கும். இப்போ ஒரு லைட்டாக உங்களுக்கு கையில் அறுத்தாலே எவ்வளோ அந்த எரிச்சலோட அந்த வலி எப்படி இருக்கும், எனக்கு லைவாக அப்படியே ஒரு ஊசியை வயிற்றுக்குள்ளே குத்தும் போது எப்படி இருக்கும் அந்த வலி. அதெல்லாம் வந்து மறுபடியும் ஃபேஸ் பண்ண போகிறேனே அப்படின்ற ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம் வந்து எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்படி ஆயிடுச்சு எனக்கு அந்த ஏக்கம். என்னடா இது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ மறுபடியும் 2ஆவது குழந்தைக்கு எப்படி பண்ணாங்களோ ப்ரெக்னென்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து 3ஆம் மாதம் அந்த சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு குழந்தை நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து என்னால் சந்தோஷமும் பட முடியல, ஒரு பக்கம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்திலே இருந்ததுனால என்னோடய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சதுனால என்னால் ரெகுலராக வீடியோவும் போட முடியல, கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இன்னொன்று மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஜான்வரியிலேருந்து ரெகுலராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு மாதமும் வெயிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கும். இந்த மாதம் ஆகிடுவேனா, அடுத்த மாதம் ஆகிடுவேனா, இல்லை இந்த மாதம் ஆகிடுவேனா, இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கே, நம்ம வந்து இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமோ அப்படின்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு ஆசையாகவும் இருக்கும், ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தாலும் அந்த கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒன்றும் இல்லை, மார்னிங்லேருந்து அந்த டெஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த 2 கோடு வரத்துக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அந்த செகண்டு நெகட்டிவ் கோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயம் எனக்கு வந்து இருக்கிற வலி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல எனக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பையன் எனக்கு இருக்கான்,
எனக்கு அந்த கடவுள் வந்து அந்த டக்குன்னு ஏதோ கல்யாண புதுசில் நின்றுச்சு. அதனால் இப்போ எனக்கு ஓரளவுக்கு என் கிருத்திக்கு இருக்கிறதுனால சப்போர்ட்டாக இருக்குது. இன்னொன்று எனக்கு வந்து சப்போஸ் இந்த குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது அந்த டெஸ்ட் கிட் வந்து நெகட்டிவாக தெரிஞ்சால் எப்படி வலிக்கும் தெரியுமாங்க? அப்படி வலிக்குது மனசு. எனக்கு ஆல்ரெடி பையன் இருக்கான், ஆனால் என்னால் அந்த நெகட்டிவ் கிட்ட பார்க்க தைரியம் இல்லை எனக்கு. உண்மையிலே வந்து மற்றவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அதை செக் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு வந்து நெகட்டிவ் தான் வரும், அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்லும்போது சரி நம்ம சமாதானப்படுத்துவோம். இன்னும் உனக்கு டைம் இருக்குது, நீ கவலைப்படாத, ட்ரை பண்ணிகிட்டே இரு, நம்ம வந்து ஒரு ஆறுதல் சொல்வோம். ஆனால் அது நினைக்கிற அளவுக்கு அந்த வலி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த வீடியோவில் பார்த்துருக்கவங்க நிறைய பேர் வந்து ட்ரையும் பண்ணிவிட்டு நெகட்டிவாக வந்துட்டு இன்னமும் குழந்தை ட்ரை பண்ணுறவங்க இருப்பீங்கள்ல. உண்மையிலே நிஜமாக உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவ்வளோ வலியாக இருந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் காலையில் எழுந்து அதை ஆர்வமாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்துடாதா, இந்த 2 கோடு வந்துடாதா, நான் அம்மா ஆகிட மாட்டேனான்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கள்ல. நான் நிஜமாக அந்த ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஜான்வரியிலேருந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அந்த கிட்ட வந்து ஒவ்வொரு மாதமும் அதை நான் பார்க்கும்போது அது நெகட்டிவ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நிஜமாக ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா எனக்கு குழந்தை இருக்கிறதுனால நான் அவனை கட்டி பிடிச்சிப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதத்தில் வந்து அந்த கிட்டு வந்து நெகட்டிவாக இருக்கும்போது கிருத்திகை வடி வந்து நான் கட்டி பிடிச்சிட்டு, பரவாயில்லடா நீயாவது எனக்கு இருக்கியேடா ஒரு ஆறுதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி ஒரு நிமிஷம் அழுதுருவேன். நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நிஜமாக நான் அழுதுருக்கேன். இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் அவனை கட்டி பிடிச்சி அழுதேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீயாவது அட்லீஸ்ட் எனக்கு இருக்கியே, எனக்கு வந்து நீயும் இல்லைனா அவ்வளோதான் ஆயிருப்பேன் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி தேம்பி அழுதேன். எனக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து வேணும்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டான், ஆனால் வந்து வேணான்றவங்களுக்கு மட்டும் கடவுள் கொடுத்துட்டு அந்த குழந்தைய அவ்வளோ கஷ்டப்பட வைப்பான். நம்மலாம் வந்து நம்ம பொக்கிஷமாக பார்த்துமோ பார்த்தீங்களா, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் கொடுக்க மாட்டான். நம்ம வேணான்னு தூக்கி போகிற அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தி அந்த குழந்தைய சாவெல்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் வந்து குழந்தை கொடுத்துருவான். அதுதான் நான் நினச்சேன். அந்த கடவுள் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். அடுத்ததான் மத்தியானம் வந்து கொஞ்சம் அந்த சாதம், ரசம், அதுக்கப்புறம் சேனக்கிழங்குலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். ஆக்சுவலாக சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு செய்வேன். அதுதான் உங்களுக்கு அந்த ரெசிபி காட்டலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த சேனக்கிழங்கை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வேக வச்சுருவேன். லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா ஒரு ரொம்ப வேக வைக்காமல் மீடியமாக வேக வச்சுட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டிங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் உங்களுக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக தரும். அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். அது அப்படியே இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் அப்படியே வாய்ஸ் ஓவரில் அப்படியே பார்ப்பீங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ரெசிபி வந்து ஈஸியாக இருக்கும், குயிக்காக இருக்கும். உங்களுக்கு சேனக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை ஃபிஷ் ஃப்ரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மசாலாலாம் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. சூப்பராக இருக்கும். கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாருமே அந்த ஃபிஷ்ஷுன்னு மாதிரி நினைப்பாங்க, வெஜிடேரியன் மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சேனக்கிழங்கா இது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சொல்லப்போனால் அதே தாங்க, நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு கொடு கடவுளே, நான் நிஜமாக நான் நல்லா பார்த்துப்பேன், நீ எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த கடவுள் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன், அந்த குழந்தைய நல்லா கூட பார்த்துக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் கொடுத்துருவான். அதுவும் 1 இல்லை 2க்கு மேலே கூட கொடுப்பான். அதுதான் எனக்கு கோவம். இதே மாதிரி நான் திட்டுற மாதிரி தானே நீங்களும் நினச்சிருப்பீங்க, போலவே தானே இந்த மாதிரி யோசிப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி தான் திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு ஜீவன் தான் இப்படி பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. லாஸ்ட் நான் சேனக்கிழங்கு வறுத்த பிறகு காட்ட முடியலன்னா அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நான் சொன்னது உண்மையாக பொய்யா, இந்த மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ரியாலிட்டி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.